இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா அன்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆங்கிலத்திலே தி எபிஃபனி ஆஃப் த லார்ட் என்று சொல்வார்கள். ஞானிகளின் வருகை என்பதை நாம் காலங்காலமாக அவற்றை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா அழகாக சொல்கின்றார், ஆண்டவருடைய ஒளியானது உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நிறைவாக இருக்கின்றது. அந்த ஒளி என்பது நம் கண்கள் வழியாக, நம் உடல் உறுப்பிலே எந்த விதமான அசுத்தங்களும் இல்லாத ஒரு சிறந்த உறுப்பு என்றால் நம் கண்கள். அவற்றைத்தான் ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேல் உள்ளது என்பதை இறைவாக்கினர் எசையா அழகாக சொல்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே எபேசியருக்கு எழுதிய புஸ்தகத்திலே திருமுகத்திலே மொழிகள் அழகாக சொல்கின்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள் கடவுள் எனக்கு கொடுத்த பொறுப்பை பற்றி. ஆக எனக்கு கொடுத்த அழைப்பையும் பொறுப்பையும் நான் முழுமையாக உணர்ந்து செயல்படுவதைப் போல உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்கு கடவுள் எனக்கு கொடுத்த கிருபையைப் போல உங்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். இல்லங்களிலே ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு பெற்றோராக, நல்ல ஒரு கணவராக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு தலைவராக மாறுவதற்கு இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த அழைப்பை கொடுத்திருக்கின்றார். பவுலடிகளைப் போல ஒரு சிறந்த பொறுப்பையும் கொடுத்திருக்கின்றார். அந்த பொறுப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அற்புதங்களை உணர்ந்த விதமாக நாமும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஞானிகள் வருகை என்பது கஸ்பார், மெல்கியூர், பல்தஸ்தார் அவர்களைப் போல நாமும் ஒரு சிறந்த ஒரு வருகையை ஆண்டவருக்கு முன்பாக ஏற்று நடத்துவோம். அவ்வாறு ஏற்று நடத்தும் பொழுது, அங்கே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு திருக்காட்சியாக விண்மீனை அவர்கள் கண்டதைப் போல நாமும் ஒரு புதிய வாழ்வை காண்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த 3 ஞானிகளின் மூலமாக பொருள் செல்வங்களோடும் தூய்மையான உள்ளங்களோடும் அருள் செல்வத்தோடும் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு ஆசீர் அளிப்பார். இந்த 3 ஞானிகள் என்று சொல்லும் பொழுது திரு குடும்பமாக புனித யோசேப்பு, அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒரு திரு குடும்பமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறக்க இயலாது. ஞானிகள் எவ்வாறு தங்களிடம் கொடுத்த அந்த பொருட்களை கொண்டு வந்ததைப் போல நாமும் மற்றவர்களோடு ஆண்டவர் கொடுக்கும் ஆசிரையும் ஆண்டவர் கொடுக்கும் கிருபையையும் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து வாழ்வோம். ஏனென்றால் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாழ்வு என்பது ஒரு உன்னதமான அர்த்தமுள்ள கிருபையுள்ள வாழ்வு என்பதை மறக்க இயலாது. ஆம், இதை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, திருக்காட்சி பெருவிழாவிலே எவ்வாறு இந்த 3 ஞானிகள் பாலன் இயேசுவை சந்திக்க வந்ததைப் போல நம்முடைய சந்திப்பும் எவ்வாறு இருக்கின்றது? நம்முடைய சந்திப்பு என்பது ஒரு அர்த்தமுள்ள விதமாக இருக்கின்றதா அல்லது ஏனோ தானதாக இருக்கின்றதா? நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரையும் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் கரிசனையோடு கனிவான உள்ளத்தோடு நாம் வழி நடத்துகின்றோமா என்ற எண்ணத்தோடு இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே நாமும் ஒரு புதிய ஒளியை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்காக மன்றாடுகின்றேன். ஆமென்.